ஒரு ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு நேரத்துல நடந்த விஷயம். அதுக்கு பின்னால பிஜேபியினுடைய எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க. இன்னைக்கு எம்பி தேர்தல்ல பல்வேறு இடங்கள்ல மிகப்பெரிய கட்சிகள்னு சொல்ற நீங்க சொன்ன மாதிரி அதிமுக இந்த மாதிரி கட்சிகளை தாண்டி கூட அதிகமான வாக்குகளை பெற்றிருக்காங்க. அதனால இந்த நோட்டா அப்படிங்கறதெல்லாம் அதெல்லாம் கடந்த காலம். இப்போது தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி என்பதை இந்த தேர்தல் முடிவு செய்திருக்கிறது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவல சட்டமன்றத்தில் என்ன முடிவு? சட்டமன்றத்தில் எங்களோட ஃப்ளோர் லீடர் திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் இந்த விஷயத்துல பேசினாரு. நான் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம். ஒரு கட்சிக்கு ஒருத்தர் தான் பேச முடியும். அதுல எங்களோட கருத்துக்களை முன்வைச்சோம். அதுக்கு பின்னால இப்ப மதுவிலக்கு தொடர்பாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதுல பேசக்கூடிய அரசாங்கத்தில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் குடி என்பது தமிழகத்தில் சர்வசாதாரணமாய் விஷயம் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போறாங்க. அதே போல பூரண மதுவிலக்கை கொண்டு வர முடியாது அப்படிங்கறத அவங்க வெளிப்படையாக ஒப்புக்கொண்டதன் வாயிலாக நாங்கள் வந்தால் படிப்படியாக பூரண மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்கின்ற மக்களுக்கான வாக்குறுதியை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை என்பதை ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றையும் தாண்டி மதுக்கடைகளை மூடினால் கள்ளச்சாராயம் பெருகும் என்று சொல்லி வந்த திமுக அரசு இப்போது மதுக்கடைகளை வீதிக்கு வீதி திறந்து வைத்தும் கூட கள்ளச்சாராயத்தை தடுக்க முடியாத ஒரு நிர்வாக திறனற்ற அரசாக மாறியிருப்பதை இந்த கள்ளச்சாராய சம்பவம் காட்டுகிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அங்க ஆளுங்கட்சியினால நிறைய மோசடி நடைபெறுதுன்னு சொல்லி குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. அதை பத்தி சொல்லுங்க. அங்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் எங்களோட வேட்பாளர் இருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் அங்க நிறுத்தப்பட்டிருக்காரு. ஆளுங்கட்சி முறைகேடு செய்யும் அப்படிங்கிறது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் அந்த பகுதியிலேயே ஒரு மிக மோசமான சம்பவம் நடந்திருக்கு. பாதிக்கப்பட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அதிகமாக பட்டியலினத்தை சார்ந்தவர்கள். நீங்க இந்த மாதிரி கள்ளச்சாராய சம்பவங்கள் இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்போது யார் அதிகமா பாதிக்கப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கின்ற பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் அதிகமா பாதிக்கப்படுறாங்க. இந்த அரசு சமூக நீதி பேசுகின்ற அரசு. இந்த சமூக நீதி பேசுகின்ற அரசாங்கத்துலதான் அதிகமாக பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மேல அதிகமாக வன்கொடுமைகள் நடக்கிறது. அதிகமாக ஆணவ கொலைகள் நடக்கின்ற மாநிலமா அது மாறிட்டு இருக்கு. பள்ளிக்கூடத்து சிறுவர்கள் ஜாதி ரீதியா மோதுகின்ற சூழல் இந்த சமத்துவம் பேசுகின்ற சமூக நீதி பேசுகின்ற அரசாங்கத்துல தான் நடக்குது. அதனால் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்களுடைய மனநிலையிலே பிரச்சனை இருக்கு. அவங்க அணுகுகின்ற விதம், அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களை நடத்துகின்ற விதம், அவர்கள் தொகுதியிலே பட்டியலினத்தை சார்ந்த மக்களுக்கு அவர்கள் கொடுக்கின்ற மரியாதை, இதெல்லாம் தான் சமுதாயத்தில் பெரிய ஒரு விளைவுகளை கொண்டு வரும். ஆனால் இது பற்றியெல்லாம் பேசுவதற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைக்கு எந்த விதமான அருகதையும் இல்லை என்பதுதான் யதார்த்தம். நன்றிங்க. கரூர்ல அதிமுக முன்னாள் அமைச்சர் எம்ஆர் விஜயபாஸ்கர் யார் வழக்கு கொடுத்தாலும் சட்ட ரீதியா அவர்கள் அதை சந்தித்துதான் ஆகணும். சட்டத்திற்கு உட்பட்டு அவர்கள் என்னவெல்லாம் அவங்களுக்கு தீர்வு இருக்கும். தப்பு பண்ணி இருந்தா தண்டிக்கணும். தப்பு பண்ணலையா நீதிமன்றத்தில் சொல்லி அவங்க அதுக்கான வழக்கை நடத்தணும்.